வணக்கம். இன்னைக்கு கோல்ட் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு இந்த வீக்லி ஃபோர்காஸ்ட் வரல. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து திருப்பி வீக்லி ஃபோர்காஸ்ட் வரும். நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டோடைய நியூஸ் இன்னைக்கு 8:30 மணிக்கு யூஎஸ்டைய ஐஎஸ்எம் சர்வீஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நியூஸஸ் கிடையாது. யூஎஸோடைய நியூஸ் ஸ்பீச்சஸ் இருக்குது. அதுக்காக மட்டும்தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப பெரிய இம்பேக்டான நியூஸஸ் இனி இல்லை. ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்தலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்துருந்தா பை போயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் இது ஒரு பை ட்ரெண்ட். ஸோ இந்த பை ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட்டுக்கு ஒரு கரெக்ஷன் செல் மாதிரி வந்துட்டு இப்போ ட்ரெண்ட் எடுப்பானா இல்லை இந்த டாப்ஸில் போய் மார்க்கெட் கீழே திரும்பி வருவானா அப்படிங்கிறத அங்கே வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்தம் இப்போ நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பை நடக்க போகுது மார்க்கெட்டில். ஓகே, அதோடைய டார்கெட் 106 விட்டா 107 இங்கே நிற்பான். இங்கே நிற்கும் போது தான் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா இல்லை ட்ராப் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ ப்ரைஸ் கரெக்டாக இந்த ஹை ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலிடான மார்க்கெட் ஹையில் தான் இப்போ இருக்குது. ஓகேங்களா, இந்த ஹையில் தான் மார்க்கெட் இப்போ மீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலுக்கு மார்க்கெட் போய் தான் கீழே விழுகணும். ஓகே, இது பிரேக் ஆகும்போது அக்ரெசிவான பையிங் மார்க்கெட்டில் டிஎக்ஸ்ஒயில் இருக்கும். ஆனால் அதுக்கான சான்சஸ் கம்மி. இந்த டாப்க்கெலாம் வரும்போது நமக்கு அதுக்குள்ளே மார்க்கெட் அடுத்த நியூஸஸ் கொடுக்க வாய்ப்புகள் வந்துடும். இன்னும் 2 monthஸில் ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா பிப்ரவரி முடிஞ்ச உடனே இது ஒரு ஆல்மோஸ்ட் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு பிப்ரவரி எண்டுக்குள்ளே இங்கே போகும்போது மார்ச்சில் திருப்பி நமக்கு ஃபெட்டோடைய நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்டோடைய நெக்ஸ்ட் மார்ச்சில் 20-21 நமக்கு நம்ம டேட்டுக்கு வரும். ஸோ அப்போ இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 month. இந்த 1.5 monthல மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்ஸை போய் மார்க்கெட் ரீச் பண்ணணும். அவ்வளோதான் கண்டிஷன். ஓகேங்களா, இந்த டாப்ஸை போய் ரீச் பண்ணணும். இல்லை அதுக்கு முன்னாடியே பிரேக் பண்ணுறான் அப்படின்னாலுமே வாய்ப்பு கம்மி தான். இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகுது. ஸோ இந்த டாப் அல்லது இந்த டாப்பில் மார்க்கெட் திரும்ப சான்சஸ் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இது உடனே நடக்குமா அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இப்போ பிரேக் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தாங்க வேணும். என்ன அப்படின்னா மார்க்கெட் கீழே கொஞ்சம் மேலே டேக் ஆஃப் ஆகணும். அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் கீழே மேலே டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டிங் ஆகும். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். ஸோ ஆனால் டைரெக்டாக மேலே போயிட்டா கூட திருப்பி மார்க்கெட் கீழே தான் மேலே போகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு மேலே போனால் கூட ஒரு கரெக்ஷன் வரும்போது நம்ம எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பை சைடு தான். கரெக்ஷன் ஆனாலும் பை சைடு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீப் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. எல்லாம் செல்லிங்கில் இருப்பாங்க. ஸோ செல் புக் பண்ணுறவங்க டார்கெட்ஸ் சின்னதாக புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் இப்போ வேறு மாதிரி நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சப்போர்ட் லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் லெவலில் இப்போ மார்க்கெட் திரும்பி மேலே இருக்கக்கூடிய 40+ 2040 2055 மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அக்ரெசிவாக நம்ம இந்த இடத்துல போயிடலாம். அது பெஸ்ட்டான பாயிண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துலயே நமக்கு 2040 பக்கமாக வரும் பொழுது மார்க்கெட்டில் ஒரு நல்ல செல்லிங் சான்ஸ் கிடைக்கும். அந்த செல்லிங் சான்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் ஒரு செல் அடிக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே கீழே வர ஆரம்பிச்சிரும். 1980 வரைக்கும் இறங்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய செல்லுக்கு பெரிய டார்கெட் நமக்கு உண்டு. ஓகேங்களா, இதே நம்ம ஒரு டே
ஸோ டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இப்படி இருந்தது ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸஸ் வந்து பிரேக் ஆனனால அந்த சேனல் கேட்டிருந்தாரு, அவருக்காக இதை சொல்லிடுறேன். நீங்கள் இப்படி வைக்கலாம். ஸோ இப்போ அந்த கீழே வந்தோடனே மார்க்கெட் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி கீழே உடைக்கணும், இந்த டாப்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணாமல். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேருந்து ஹெவியான ஃபால் நமக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம இதை வச்சுக்கிறோம், 1980 பக்கம் வச்சுக்குவோம். கீழே செகண்ட் டார்கெட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2000 வரும். இதுக்கப்புறம் இங்கே பாட்டமில் 1980 வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு 1950 வரைக்கும் வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய செல்லுக்கு மார்க்கெட் கீழே பிரேக் ஆகும் பொழுது திருப்பி வந்து இந்த லெவலே பிரேக் ஆகும்போது 2050க்கு கீழே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மேலே ஏறிட்டு, நான் சொல்கிறது எல்லாமே மேலே ஏறிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல ஃபாலுக்கான சிக்னலாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து செல் ட்ரை பண்ணணும், இப்போ பண்ணாதீங்க. இப்போ இந்த மார்க்கெட் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ ஒரு சரியான சப்ளை ஏரியாவை நமக்கு கிரியேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வரான். கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போய் கீழே வரலாம். இல்லை இங்கே வரைக்கும் போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம், எந்த தப்பும் இல்லை. நம்ம 2040க்கு மேலே ப்ரைஸ் வந்து 2040 வந்ததுக்கப்புறம் செல் ட்ரை பண்ணணும். இந்த செல் எடுத்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு நல்ல செல்லிங் நமக்கு இருக்கும். 2000 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், 1980 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும், 50 தேர்ட் டார்கெட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு 100 பிக்ஸ் வந்து மார்க்கெட் கீழே இறக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் இது. ஸோ இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் இதுதான் இருக்கும். ஒரு வேளை மேலே போய் திருப்பி பிரேக் பண்ணிட்டா இந்த சென்டிமெண்ட்ஸ் மாறி பை சான்ஸ்குள்ளே நம்ம போக வேண்டியதாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.